இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ரைட். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வதற்கு முன்பாக எனக்கு எங்கே போனால் ஒரு பாட்டு சொல்கிறது பாடுறது எனக்கு பிடிக்கும். பாட்டு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு புது பாட்டு கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது? ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் வருவீங்களா? உங்களை பாட வைக்காமல் இன்னைக்கு நான் போகிறது கிடையாது. சொல்லி முடியாதவை சொல்லுங்க சிங்கங்களா. சொல்ல எண்ணில். அதனால தான் அவங்க பாடல. ஏன் பாடல அப்படின்னா என்ன சொல்றதுன்னு தெரியல, அதனால தான் பேசாமல் இருக்கிறோம். சொல்லி முடியாதவை சொல்ல எண்ணில் வார்த்தை இல்லை. சரி, இப்போ நான் கேட்குறேன், எதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம்? செய்த நன்மைகளுக்காக. சரி, ஒரு சின்ன டெஸ்ட்டு. எங்கள் வாழ்க்கையாக்க இல்லை, அதனால பிரச்சனை கிடையாது எனக்கு. ஓகே, டைம் இல்லை. ஆமாம், என் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால் டைமு பார்க்க முடியாது. அல்லேலூயா. ரைட், ஸ்தோத்திரம். எதுக்கு நன்றி செலுத்தலாம்? செய்த. சரி, கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு நன்றி செலுத்தலாம்? ஜீவன் கொடுத்தார் நன்றி 1, அப்புறம் சுகம் கொடுத்தார் 2, போஷித்தார் 3, சத்தமாமா, பாதுகாத்தார் 4, என்ன நன்மை செய்தார்? உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாருன்னு கேட்க. ரட்சித்தாரு அதெல்லாம் இல்லை, சொல்லிட்டாங்க. 4 சொல்லிட்டாங்க. பாதுகாத்தாரு, சுகம் கொடுத்தாரு, உயிர் கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் இருக்கிறோம். மூச்சு கொடுத்துருக்காரு, பேச்சு கொடுத்துருக்கிறாரு. நன்மைகள் உங்களுக்கு என்ன நன்மைகள் கற்று செஞ்சுருக்கிறார் சொல்லுங்கய்யா? சமாதானம் கொடுத்தார். சரி, ரட்சிப்பு. சரி, ரைட், சேர்த்துக்க விடுங்க. சந்தோஷமாக இருக்க உதவி செஞ்சார், சமாதானம் கொடுத்தாரு. இது நீங்கள் சொல்கிறது எல்லாமே சாதாரணமாக சொல்கிறீங்க. என்ன சொல்கிறீங்க? இது ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்கும் காமன். ரட்சிப்பு என்பது காமன். சமாதானம் என்பது உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சுருக்காருன்னு சொல்லி கேட்குறேன். இப்போ பாஸ்ட் எனக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தாருன்னா அவர் எனக்கு என்ன செஞ்சுருக்காரு? எனக்கு ஒரு வேளை சோறு போட்டான்னு என்ன செஞ்சுருக்காரு? என்னை கொண்டு போய் சைக்கிளில் வண்டியில் கூட ட்ராப் பண்ணாருன்னா என்ன செஞ்சுருக்காரு? நான் உங்களுக்கு அப்படி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காருன்னு சொல்லி கேட்குறேன். ஜீவனை கொடுத்தார். ஸ்தோத்திரம், நன்றி. மறுபடியும் அங்கே தான் வரீங்க. ரைட், சொல்லுங்கள். அப்புறம் மறுபடியும் அங்கே தான் வந்துட்டீங்க. சொல்லுங்கள். 2, ஸ்தோத்திரம். பரவாயில்ல, சொல்லுங்கள். நீங்கள் சொல்லணும், சொல்கிறக்காக தான் இது. சொல்லுங்க ஐயா. பரவாயில்ல, வெரி குட். போஷிக்கிறார் 3, ரைட்டு. ஆவியானவரை கொண்டு வழி நடத்துகிறார். சரி, ரைட்டு. வச்சுக்கோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ ரைட்டு. சொல்லுங்கள். ஜீவன் கொடுத்துட்டாருமா? எத்தனை தடவை தான் கொடுக்கறது? ஒரு தடவை தான் கொடுத்துருக்காரு. எத்தனை இங்கிருந்து பின்னாடி சுற்றி சுற்றி ஜீவன். வேலையை யாருமா அது? ரைட், ஸ்தோத்திரம். இப்போ தான் கொஞ்சம் வந்திருக்கு. ரைட், வேலையை ஆசீர்வதிக்கிறாரு. அப்புறம் இப்போ தான் நான் எதிர்பார்த்ததில் கொஞ்சம் கண்ணு திறந்துருக்கு, தூங்கி எந்திரிச்சிருக்கிறாங்க. ரைட்டு, வேலையை ஆசீர்வதிச்சார். அப்புறம் அது மறுபடியும் பழைய கதை. அப்புறம் மறுபடியும் இங்கே யார் அது? கை தூக்குங்க. ஃபேமிலியை கொடுத்துருக்காரு. ரைட்டு. வாங்க 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 வாங்க. ரைட், அப்பாடா. இப்போ தான் மண் ரோட்லேருந்து தார் ரோட்டுக்கு வந்திருக்கிறீங்க. எங்கே வந்திருக்கிறீங்க? ஆமாம், எங்கே போனாலும் ரசித்தாரு, சுகம் கொடுத்தாரு, அது ஊர்லலாம் தான் கொடுக்குறாரு. உங்களுக்கு என்ன நன்மை செஞ்சுருக்கிறாரு? யாருக்குமே நல்ல கணவனை கொடுக்கல, நல்ல மனைவியை கொடுக்கல, நல்ல பாஸ்டரை கொடுக்கல. ஹலோ, கொடுத்துருந்தா சொல்லியிருப்பீங்க, கொடுத்துருந்தா சொல்லியிருப்பீங்களே, அப்படி தானே? அப்போ இப்போ ஒரு சான்ஸ் தரோம். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கணவன்களை கொடுத்தாரா? நல்ல கணவனை கொடுத்தாரா? அப்புறம் நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, சம்பளத்தை கொடுத்தாரு. அப்போ அல்லேலூயா. சபையை கொடுத்தாரா? ஸ்தோத்திரம். வாகனங்களை கொடுத்தாரு, அப்பா அம்மா கொடுத்தாரு. ஸ்தோத்திரம். சொல்லுங்கம்மா. ரைட். எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் சொல்ல வைக்கிறோம் அப்படின்னா,
நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தான் ஆண்டவர் நன்மை உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல ரீசன் என்னென்னா, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, உங்களுக்கு புரியாமல், உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்லும் பொழுது தான் ஆமால அப்படின்றீங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த மேட்டுப்பாளையத்துக்கு இந்த ஊருக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க தெரியாது, ஆனால் இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் நினச்சா உன் நன்றி வரும். ஹலோ, பாஸ்ட் எங்கேயோ மதுரையிலேருந்து ஒண்டிப்புதூர் வந்து 10 வருஷம் கழித்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்தது. 10 வருஷம் கழிச்சு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு அவர். நான் ஜீசஸ் கால் விட்டு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஹலோ, அவர் ஒண்டிப்புதூர் வரதுக்கு போது அவங்க எங்கள் பாஸ்ட் ஃபோன் பண்ணி வராரு பாருங்க அப்படின்னு சொன்னார். நான் ஜீசஸ் கால்ஸ் விட்டே 10 வருஷம் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் அவரை நான் பார்க்குறேன். அவர் நினச்சி கூப்பிட்டாரு பார்த்தீங்களா, அவர் இருதயத்தில் இருக்கும்படி கர்த்தர் செஞ்சாரே, ஆண்டவருக்கு நன்றி. ஆமேன், அல்லேலூயா. ரைட், சபையை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, பிள்ளையை கொடுத்தாரு. நம்மளாம் தேர்வோமா பாஸ் ஆகுமா அப்படின்னு நினச்ச மக்களுக்கு நல்ல சொல்லுங்கம்மா பார்த்தீங்களா, இப்போ தான் வருது, ஞானத்தை கொடுத்துருக்காரு. ரைட்டு, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வெள்ளனை கொடுத்துருக்கார், ஸ்தோத்திரம், கரங்கள் தட்டுங்க. ஆமேன், அல்லேலூயா. தீர்க்க ஆயுசை முடிஞ்சிரும், இது போயிட்டது, இனி பழைக்காது, இனி தேராது அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஜீவனை கர்த்தர் பெருக பண்ணியிருக்கிறார். இந்த வியாதிக்கு வைத்தியமே இல்லை அப்படின்னு சொன்ன காரியம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதில் கர்த்தர் சுகம் கொடுத்துருக்கிறார். ஆமேன். அப்போ இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்து நன்றி சொல்லலாம். அதான் ஃபாதர் அழகாக பார்க்குறேன். ஃபாதர் பாடுறாரு, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். நான் கடந்து வந்த பாதைகளை நன்றி எப்போ வரும்? திரும்பி பார்த்தா தான் நன்றி வரும். எப்போ வரும்? திரும்பி பார்க்கலன்னு என்ன வராது? இப்போ வீட்டில் போய் உட்காந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளாக இருக்கலாம், ஆண்டவர் அறிந்த நாளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காலத்தில் வந்து தேவன் உங்களை தெரிந்து கொண்ட நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சுருக்காருன்னு நீங்கள் எழுதணும், நோட் எடுத்து எழுதணும். என்ன எடுத்து எழுதணும்? 10 ரூபாய்க்கு யாராச்சும் உதவி செய்வான்ற காலங்கள்லாம் இருந்திருக்கும். ஒரு டிஃபன் அல்லது டீ பன்க்கு நம்ம கஷ்டப்பட்ட காலங்களாக இருக்கும். ஒரு உங்களுக்கு இருந்திருக்காது, நிறைய பேர் இப்படி இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை உணவு யாராச்சும் கொடுப்பாங்களா? ஒரு பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாமல் வாங்க முடியாது, ஒருத்தர் வந்து வாங்க நான் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஒரு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாதப்ப ஃபீஸ் கட்டியிருப்பாங்க. அட்மிஷனே கிடைக்காதுன்றபோது கொடுத்துருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அம்மா இருந்திருக்க மாட்டாங்க, அந்த ஒரு ஆயா இருந்து டெலிவரி பார்த்து, ஹலோ இந்த குழந்தை எப்படி வழங்குமோ விளங்காது, அது படித்து இன்றைக்கி அமெரிக்காவில் கனடாவில் போய் செட்டிலாக இருக்கும். ஆமேன். இதுக்கெல்லாம் என்ன செலுத்தணும்? ஆமாம், ரைட் ரைட் பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? ரைட். ஒன்றா ரெண்டாவை என்ன முடியாதவை, என்ன போனால் அவை நிஜமா கணக்கில் அடங்கலையா? எங்கே அடங்கலை? 10 கூட நீங்கள் தாண்டல. நான் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் ஒன்றா ரெண்டாவை என்ன முடியாதவை, என்ன போனால் அவை 10 கூட தாண்டாதவை. மீதியெல்லாம் நான் தான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா சொல்லி முடியாதவை, சொல்ல எண்ணில் வார்த்தை இல்லை. சொல்லுங்க. நன்றி தேவனே, உம்மை போற்றி பாடுவே, செய்த நன்மைகள் எண்ணி. நன்றி தேவனே, நன்றி உம்மை செய்த நன்மைகள் எண்ணி. நீங்க பாடுறதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வாழிங்க முடிக்கும். ரைட். நன்றி. இது வாழிங்க, உங்க வாழியும் வேணும், அதுக்கு தான் அவரை கம்மி பண்ண சொல்லியிருக்கேன். பாடுங்க. நன்றி உம்மை
செய்த நன்றி தேவ. நான் எதிர்பார்த்த அளவுக்கு நீங்க உயர்த்தல. நன்றி தேவனே. பாடுங்க. அதாவது ஆண்டவரை உயர்த்தும் பொழுது சங்கீதக்காரனாக தாவீது சொல்றான், அந்த 120ஆம் சங்கீதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஆரோகண சங்கீதம், அது பேர் என்ன சங்கீதம்? ஆரோகண சங்கீதத்தில் வந்து என்னன்னா, மலை ஏறும் பொழுது பாடுற பாட்டு. என்ன பாட்டு? எப்போ பாடுற பாட்டு? மலை. இஸ்ரேல் மக்கள் வருஷத்துக்கு 3 பண்டிகைகளுக்கு அவங்க போவாங்க. அப்போ இந்த பண்டிகைக்கு போகிற காலங்களில் வந்து, பண்டிகைக்கு போகிற நாட்களில் வந்து மலை ஏறும்போது பாடுவாங்க மலை. அப்போ ஒன்று மலை ஏறும் பொழுது நடந்துகிட்டே பாடிட்டு போகணும். எப்படி பாடிட்டு போகணும்? ரைட். ஒன்று முதல்ல பாடணும், ரெண்டாவது நடக்கணும். நடந்துட்டு பாடும் பொழுது ஆண்டவரை உயர்த்தி பாடணும். எப்படி பாடணும்? ஏற்றி ஏற்றி பாடணுமாமா. இந்த ஆரோகணம் அப்படின்றது மியூசிஷியன்ஸ்க்கு தெரியும். கீழேருந்து மேலே போகிறது சரி கம பதனி அப்படின்றீங்க, ரைட். அது வந்து ஆரோகணம். மேலேருந்து கீழே இறங்கி வந்து அவரோகணம். அப்படின்னா ஏற்றி ஏற்றி பாடுறது, உயர்த்தி உயர்த்தி பாடுறது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது சங்கீதத்துக்கு ஒத்து வருமானு தெரியல. இப்போ எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்தில் நேராக, அந்த பாட்டு இருக்குல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்குன கர்த்தர் ஒத்தாசை வரும், என் காலை தள்ளாட ஒட்டார் என்னை இஸ்ரவேலை காக்கிறவர். இப்படி பாடணுமாமா. அந்த மாதிரி ஒன்று என்ன செய்யணும்? பாடணும், நடக்கணும். மலை மேலே எங்கே நடக்கணும்? மலை மேலே நடக்கணும். நடந்துகிட்டே பாடும்போது எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? எப்படி பாடணும்? இப்போ நீங்கள் அங்கே ஒரு மேடு மாதிரி தெரியுது. இப்போ உங்களை இங்கிருந்து ஓடி அப்படி பாடிட்டு மேலே அப்படி உயர்த்தி பாடிட்டு வாங்கினா மேலே வரும்போது என்ன வரும்? சிலவங்களுக்கு மூச்சு வாங்கும், சிலவங்களுக்கு மூச்சு போதும். ஆனால் தாவீது சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்ன பொழுது எப்படி இருந்துச்சாமா? கடவுளை தொழுது கொள்றதுல, கடவுளை ஆராதிக்கிறதுல நமக்கு என்ன இருக்கணும்? எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருக்கணும். ரைட். உன்னோட பாடலாமா? ஒன்றா ரெண்டா அவை எண்ண முடியாதவை, என்ன போனால் அவை கணக்கில் அடங்காதவை. சொல்லுங்க. சொல்லி முடியாதவை, சொல்ல எண்ணில் வார்த்தை இல்லை. சொல்ல எண்ணில் வார்த்தை இல்லை. நன்றி உம்மை போற்றி பாடுவே, செய்த நன்மைகள் எண்ணியே நன்றி. அவங்க சொல்கிறாங்க இந்த பக்கம், என்ன அவங்களே பாடிட்டு இருக்காங்க, நாங்கள் தான் இப்போ பாடுவோன்றாங்க அவங்க. ஆமாம், அதில் நீங்கள் பாடுங்க, அவங்க ஸ்டாப் பண்ணி நீங்கள் தயவுசெய்து சும்மா இருக்குமா, பாடாதீங்க, அவங்க தான் பாடுவேன்றாங்க. ரைட். நன்றி உம்மை செய்த நன்மைகள் நன்றி. என்னென்னலாம் வித்தப்பட வேண்டியிருப்பார் வாயை திறக்க வைக்கிறதுக்கு. ஆமேன். அது ஏன்னா அவங்க வீட்டிலேயே பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லி 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 இங்கே வந்து அப்படியே ஆயிடுச்சு. ஆமேன். ரைட். தேவனோட வார்த்தைக்கு நிறைய கடன் சொல்லுவோம். நான் வாசித்த வேதத்தில் உள்ள ஒரு வசனம், லேவியராகமம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
லேவியராகமம் 22:29. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடிய காரியத்தில் பலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது இம்பார்ட்டன்ட்டு? ஸ்தோத்திர பலி செலுத்தினா அதை மனப்பூர்வமாய் செலுத்த. தமிழில் ஸ்தோத்திர பலி செலுத்தினா அதை மனப்பூர்வமாய் செலுத்த கடவுள்னு போட்டிருக்கு. இங்கிலீஷில் ஆம்ப்ளிஃபைட் பைபிளில், இங்கிலீஷ் பைபிள் இருக்காமா பாப்பா? இங்கிலீஷ் பைபிள் யார்ட்டுமே இல்லையா? ஒருத்தர்கிட்ட இல்லையா ஃபோனில்? இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் ஆஃபரிங் செலுத்தும் பொழுது, ஃப்ரீ வில் ஆஃபரிங் செலுத்தும் பொழுது, லெட் யூ பி அக்செப்டட் அப்படின்னா உங்களை தேவன் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக உங்கள் பலியானது, உங்கள் ஸ்தோத்திரமானது இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீங்கள் செலுத்துகிற பலியை செலுத்தும் பொழுது, நீங்கள் செலுத்துகிற பலியில் உங்களை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். புரியுதா? இங்கிலீஷ் இருக்கா பாஸ்டர்? இப்போ நீங்கள் செலுத்துகிற வாசிங்க மைக் வேணுமா? When you sacrifice an offering of thanksgiving to the Lord, you shall sacrifice it so that you may be accepted. So that you may be accepted. நீ ஸ்தோத்திர பலி செலுத்துவாய் என்றால், ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது உன்னை தேவன் ஏற்றுக்கொள்ளணும் அல்லது அங்கீகரிக்கணும். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா இது எனக்காக நீங்கள் சொன்னது. யாருக்காக சொன்னது? நீங்களே சொல்லியிருந்தீங்கன்னா எங்கேருந்து சொல்லியிருப்பீங்க அப்படின்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லியிருப்பீங்க. ஆண்டவருக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் எப்போ வருதுன்னா, when you have a heart of gratitude, நன்றி உள்ள ஒரு இருதயம் இருக்கும் பொழுது தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கணும், இது செஞ்சாங்களே அவன் நன்றியாக இருக்கணும். பாருங்கள், ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகளை கர்த்தர் சுகமாக்குனார். 9 பேரை காணோம். ஒருத்தர் வந்தார். வந்த ஒருத்தரை கர்த்தர் விட்டுட்டார். வந்தவங்ககிட்ட கேட்குறாரு, சொஸ்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மீதி? அப்படின்னா ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அந்த வந்தவனை விட்டுட்டார். எவர் வரலையோ அவன்கிட்ட தான் என்ன செய்கிறார்? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ யார் மனப்பூர்வமாக, இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அக்செப்டபிள் அப்படின்னா வேதத்தில் பார்க்கும் பொழுது முதலாவதாக பலி செலுத்தினது காயின் ஆபேல். யார் பலி செலுத்தினா? வசனம் சொல்லுது, தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் என்ன பண்ணாராமா? இவனும் காணிக்க கொண்டு வந்தான், அவனும் காணிக்க அவன் கொண்டு வராமல் இல்லை. இவனும் கொடுத்தான், அவனும். ஆனால் இவன் கொடுத்தது தேவன் அங்கீகரிக்கிற மாதிரி இருந்துச்சான். அப்படின்னா ஆண்டவருக்குன்னு நீங்கள் செய்கிற காரியம், ஆண்டவருக்கென்று நீங்கள் கொடுக்கக்கூடிய காரியம் மனுஷனுக்காக அல்ல, கடவுளுக்காக, என்னுடைய ஆண்டவருக்காக, என்னுடைய தெய்வத்திற்காக, என்னை படைத்தவருக்காக செய்கிறோன்ற உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்களுடைய துதி ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆராதிக்கிறதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே அல்லேலூயா சொல்லு, அம்மா தாயே, என்னது ஒரு ஸ்தோத்திரம் சொல்லு, அம்மா புரிஞ்சல உங்களுக்கு, அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். யாருக்கு அல்லேலூயா சொல்கிறோம், யாருக்கு ஸ்தோத்திரம் படுத்துகிறோம்? அப்போ அல்லேலூயா நான் சொல்லி சொல்லக்கூடாது.
எனக்கு தெரிஞ்சு இந்த சர்ச்சு ஒரு 60-70 வருஷம் இருக்குமா பாஸ்டர்? 75 வருஷம் அப்படி தானே இது. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு விவரம், ஏன்னா நான் சொல்கிறது சரியாக இருந்தால் ஜீவானந்த அண்ணன் விவரம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நாங்கள் ஊட்டி எங்கே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, தம்பி இங்கே இருந்த அந்த பாஸ்டர் பீட்டர் நடேசன் நினைக்கிறேன் அவங்க பேர். நான் இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி கேள்விப்பட்டது. இங்கே தான் அவங்க மூலியமாக ரசிக்கப்பட்டு நிறைய காரணம் சொன்னாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு அப்போ? 75 வருஷம் கழித்து. இப்போ நீங்கள்லாம் கொஞ்சம் பேர் நிறையா வருஷம் இருப்பீங்க, 50 வருஷம் இருக்கலாம், ஐயா அப்படிலாம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். 10 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், எத்தனையோ வருஷம் இருக்கலாம். இன்னியும் வந்து என்ன சேர்ந்து இன்னியும் வந்து ஸ்தோத்திரம் சொல்லு அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? ஏன்னா ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை, நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் அல்லேலூயா இப்படி இருக்காது. அந்த அல்லேலூயா வேற மாதிரி இருக்கும். இல்லை பாஸ்டர் ஜோசப்புக்காக வந்திருக்கிற ஊழியக்காரருக்காக நீங்கள் அல்லேலூயா சொன்னீங்கன்னா அந்த அல்லேலூயா புஷ்வானம்பல் அல்லேலூயா அப்படிதான் எப்படி இருக்கும்? ஹலோ, இப்போ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி எது மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி, ஆண்டவரை பாப்பா ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லி பார்க்கலாம். அப்போ தேவனுக்கு நம்ம கொடுக்குறோம். நல்லா கவனிங்க, இன்னைக்கு என்ன டே? தேங்க்ஸ் கிவிங் டே. என்ன டே இது? தேங்க்ஸ் கிவிங். நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்தோத்திரம் சொல்கிறோம். ஸ்தோத்திரம் சொல்லு, நன்றி சொல்லு. இங்கிலீஷில் சூப்பராக இருக்குது, தேங்க்ஸ். தேங்க்ஸு கிவிங்னா என்னதுங்க? கொடுக்கறது. வாயில் வடை சொல்கிறது கிடையாது. என்ன கிடையாது? கொடுக்கறதுனா என்ன செய்யறது? கொடுக்கணும் ஆண்டவருக்கு. 6 டப்பா கேக் வந்திருக்கு, அவ்வளோதான். என்ன வந்திருக்கு? ரைட், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார். கடவுளுக்கென்று ஏதோ ஒன்று கொடுக்குறோம் நம்ம. நீங்கள் கொடுக்கறத தேவன் அங்கீகரிக்கிறார். நல்லா பாருங்க, கர்த்தர் நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கொடுத்ததற்காக தான் நன்றி செலுத்துகிறோம். எதுக்கு நன்றி செலுத்துகிறோம்? என்னைக்காச்சும் நம்ம வாழ்க்கையில் கொடுக்காததற்கு நன்றி செலுத்தியிருக்கிறோமா? எப்படிங்க நீங்கள் ஏதாவது பேசுகிறீங்களா? கொஞ்சமாச்சும் மண்டையில் இருக்கா? கொடுக்காததுக்கு யாராச்சும் நன்றி செலுத்து வாங்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு வரவிருந்த எத்தனையோ ஆபத்துக்களில் இருந்து யாரோ பண்ணுற ஜபத்தினால தேவன் என்னை காப்பாற்றி இருக்கிறார், உங்களையும் காப்பாற்றி இருக்கிறார். யாரோ பண்ண ஜபம். நீங்கள் நாளை இங்கே இருக்கிறோம் அப்படின்னா someone has prayed. டான்மன் ஒரு பாட்டு பாடுவார், someone has prayed for you. யாரோ ஒருத்தர் பண்ண ஜபம் தான். இந்த பகுதியில் ரசிக்கப்படணும், மேட்டுப்பாளையத்தில் ஒரு சபை வரணும், ஒரு ஊழியம் எழுமணும்னு யாரோ எத்தனையோ வருஷம் முன்னாடி பண்ண ஜபத்தினால தான் இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். இங்கே வந்து உட்காந்துருக்குறோம். இந்த சர்ச்சு பேர் என்ன சர்ச்சு? கல்வாரி பேப்டிஸ்ட்லாம் விடுங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று இருக்குது. அதில் என்ன இருக்குது? ஆமாம், என்ன வில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயாதீனம். மனப்பூர்வமாக நீங்கள் செய்யணும். அதான் உங்களுக்கு வந்து ஃப்ரீ வில் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன வேலை செய்யலாம் அப்படின்னா உங்கள் மனதில் என்ன தோணுதோ, என்ன நினைக்கிறீங்களோ அதை கடவுளுக்கு செய்யணும். ஆமீன். ஃப்ரீ வில் அப்படின்னா ஆண்டவர் வந்து மனுஷனை படைக்கும் பொழுது ரோபோ மாதிரி படைக்கல. எது மாதிரி படைக்கல? கம்ப்யூட்டரைஸ்ட், சிஸ்டமேட்டிக். இப்படி எந்திரிக்கணும், இப்படி செய்யணும், இது பண்ண மிஷின்லாம் பாருங்கள். இன்றைக்கெலாம் திருப்பூரில் பண்ணால் நிறைய ரோபோட்டிக் மிஷின்ஸ் வந்துருக்கு. ரோபோட்டிக் சர்ஜன்ஸ் வந்துட்டாங்க. ரோபோட்டிக் சப்ளை, ஹோட்டலில் சப்ளை பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ் வந்துருச்சு. ஆமாம், இனி ஆணை பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு ரோபோட்ஸ் வச்சுருப்பாங்க போடு. எல்லாமே ரோபோட் வந்துருச்சு. அதுக்கு என்ன கிடையாது? ஃப்ரீ வில் கிடையாது. என்ன கிடையாது? நீ என்ன சொல்றியோ என்ன செய்யாத செய்யும். ஆனால் நமக்கு தேவன் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அதான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவாய் என்றால் அதை மனப்பூர்வமாய் செலுத்த கடவர். ஏனென்றால் அப்படி மனப்பூர்வமாக செலுத்தும் பொழுது உன்னை தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். உன்னை தேவன், இன்னைக்கு நம்மளுடைய பலிகளை தேவன் அங்கீகரிக்க வேணும். இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொன்னால், தேங்க்ஸ் கிவிங் என்ற வார்த்தை
எபிரேய வார்த்தையில் டோடா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. என்ன வார்த்தை சொல்லுங்க? போடா இல்லை, என்னது? சத்தமாக சொல்லுங்க. என்ன வார்த்தை? டோடா. டோடா என்றால் ஒன்று, நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்திற்காக நன்றி. எதுக்கு நன்றி? இன்னொன்று, நாம் பெறப்போகிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி. எதுக்கு நன்றி? நிறைய விதமான பலி செலுத்துதல் ஆராதனை இருக்குது. டோடா, யாடா, பராக், யாட்சர், நிறைய விதமான ஆராதனைகள் இருக்குது. ஜாமர் அப்படின்லாம் சொல்லி, ஜாமர்னா கரங்களை தட்டுறது. யாடா, டோடா மத நான் சொல்கிறேன். பரூக் என்றால் முழங்கால் படியிட்டு ஆசீர்வாதத்தை பெற்று. பரூக் என்றாலே பிளெஸ்ஸிங். பரூக், பராக்கா இல்லை பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம். இந்த டோடா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கையை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துதான். ஒரு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு, ஒன்று, இது வரைக்கும் செஞ்சீங்களே உமக்கு நன்றி, இனி நீங்கள் செய்ய போறீங்களே உமக்காக அட்வான்ஸ் நன்றி. என்னது? ஜீவன் கொடுத்தீரே உமக்கு நன்றி, ஜீவனை இனி ப்ரொலாங் பண்ணுவீரே, எக்ஸ்டென்ஷன் கொடுப்பீரே, அதற்காக உமக்கு. நீங்கள் தேவ சமூகத்தில் உங்கள் ஒரு கரத்தை உயர்த்தி நன்றி செலுத்தும் பொழுதுலாம் ரெண்டுக்கும் சேர்த்து என்ன செய்கிறீங்க? நீங்கள் நன்றி செலுத்துறீங்க. இந்த டோடான்ற வார்த்தை யாடான்ற வார்த்தையிலிருந்து வருது. யாட் என்றால் கரம், தேவனுடைய கரம், ஆண்டோடைய கரத்தை பார்க்கக்கூடிய ஒன்று. தேவனுடைய கரம் நன்மை செய்கிற கரமாக இருக்குது. தேவனுடைய கரம் பாதுகாக்கிற கரமாக இருக்குது. தேவனுடைய கரம் உங்கள் தேவையை சந்திக்கிற கரமாக இருக்குது. எப்போல்லாம் உங்கள் கரத்தை உயர்த்துறீங்களோ அப்போல்லாம் ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் உயர்த்துறவராக இருக்கிறீங்க. சும்மா இங்கே கையை உயர்த்து, கையை தட்டு, அல்லேலூயா சொல்லு அப்படி சொல்ல பாருங்க. நீங்கள் நம்ம சிலது தெரிஞ்சு செய்கிறோமோ தெரியாமல் செய்கிறோமோ, சொல்கிறத செஞ்சால் அது ஆசீர்வாதம். அவ்வளோதான் என்னோட பாலிசி. இப்போ டாக்டர் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவர் பேசின வீடியோ பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் கை தட்டினீங்கன்னா, இப்படி தட்டினீங்கன்னா உங்கள் ஹார்ட்டில் இருக்கிற பிளாக்லாம் கிளியர் ஆகுன்னு கார்டியாலஜிஸ்ட் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஹார்ட் டாக்டர் என்ன சொல்கிறார்? கையை இப்போ நீங்கள் தட்டினீங்கன்னா உங்கள் ஹார்ட் ப்ராப்ளம் தீர்ந்துடும். நான் சொல்ல, டாக்டர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம், கை தட்டுங்க. ரைட். வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், கை தட்டுங்க. எப்படி பயன்படுத்தி கை தட்ட வச்சோம் பார்த்தீங்களா? ஒழுங்காக முதலே தட்டலாம். அவர் சொல்கிறார், நீங்கள் போட்டு பாரு, நான் சொல்கிறது நீ செக் பண்ணி பாருங்க. டாக்டர் சொக்கலிங்கம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். ப்ரீத், ஹெவி பிரெத் அப்படி நல்லா உள்ளே இழுத்து அப்படி விடுறது. நீங்கள் உள்ளே இழுத்து விடணும் போது உங்கள் லங்ஸ்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி இதாகும். லங்ஸ் அல்லேலூயா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈழ, இழுப்பு, ஆஸ்துமா, வீசிங்கு இதெல்லாம் வராது. நான் மெடிக்கல் ரீதியாக நான் சொல்கிறேன், நான் பிப்ளிக்கலாகவே சொல்லுவேன் நான். ஆனால் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை சொல்கிறாங்க அல்லேலூயா சொல்லுங்கள், சொல்லி உங்களுக்கு மூச்சை விட வைக்கிறாரோ சொல்கிற பாஸுக்கு மூச்சு போயிடும். அப்பா எப்படா முடிக்கலாம், இதெல்லாம் எப்போ அனுப்பிச்சி விடலாம் வீட்டுக்குன்ற மாதிரி ஆயிரும் அவங்களுக்கு. அப்போ நம்ம கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்போது, ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது, எங்கள் அப்பா வீட்டுக்கு வரேன், என் தகப்பன் வீட்டுக்கு வரேன், என் சொந்த வீட்டுக்கு வரேன், என் தாய் வீட்டுக்கு வரும்போது என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்கோ அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கணும். சபைக்காக, இந்த சபையின் பேருக்காக, பாஸ்டருக்காக வரதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதன்மையாக என் ஆண்டவரை ஆராதிக்க வரேன். இதுதான் நம்முடைய எண்ணம். எங்கே போனாலும் சரிம்மா, நீ எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, எனிவேர் யூ கேன் கோ அண்ட் வர்ஷிப் லார்ட், பட் யூ ஷுட் நோ தட் யூ ஆர் வர்ஷிப் த ஒன் அண்ட் ஒன்லி ஜீசஸ் வேர் எவர் யூ ஆர் கோயிங். அதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்கணும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருது. எந்த இடத்துக்கு போனாலும் உற்சாகமாக கர்த்தரை தொழுது கொள்ளணும், சேவிக்கணும், ஆராதிக்கணுன்ற எண்ணம் நம்ம மனதில், நம்ம சிந்தனையில், அடிப்படையில் உருவாகணும். அப்படி உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனை தீர்ந்துடும். வீட்லேயும் ஆராதிக்கணும், சர்ச்சிலையும் ஆராதிக்கணும், எங்கே சமயம் கிடைக்குதோ நான் ஆராதிக்கணும். நீ அதுக்காக ரோட்டில் போகும்போது அல்லேலூயா அப்படி சொல்ல, நான் உங்கள் இருதயத்தில் ஒரு நன்றி உணர்வு இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். ஆமென். இங்கே ஆராதிக்க அங்கேயே ஆராதிக்க போகிறாங்க. அப்போ அந்த எண்ணம் என்னென்னா, எங்கள் ஆண்டவர் என்னுடைய தகப்பன், எங்கள் அப்பா, அவர் என்னை படைத்தவர், என்னை உருவாக்கினவர், என்னோடு இருக்கிறான்ற என்ன நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு.
எப்படிமா இருக்கும் ஐயா? எப்படியா இருக்கும்? ஒரு கெத்து இருக்கும்ல, உன்ன சொல்லப்போனால் ஒரு திமிர் இருக்கும்ல. அவர் இருக்காருங்க, நான் சொல்கிறேங்க, நான் இப்போ நம்ம சொன்னால் செய்வாருங்க. ஏங்க ஆண்டவர் அதோட பெரியவர் நம்மளோட கூட இருக்கிறார். அப்போ அந்த எண்ணம் நமக்கு வரும்பொழுது பிசாசு வந்து நம்மளை மட்டுப்படுத்திட்டே இருப்பான், நம்மளை சோர்வுக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருப்பான். அவர் செய்ய மாட்டார், நடக்காது, அவர் நமக்கு பண்ண மாட்டார், அவங்களுக்கு பண்ணுவான், நம்ம ஜெபத்தை கேட்க மாட்டான், அவங்க ஜெபத்தை கேட்பான். இது வந்து அவன் விதிச்சிட்டே இருப்பான். நெகட்டிவ் இன்புட்ஸை என்ன செய்வான், அவன் உள்ளே கொடுத்துட்டே இருப்பான். நம்ம அதை கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ரோட்டில் போகிறோம், டஸ்ட்டு வருது, தூசி வந்தால் தூசி என்ன செய்வோம் நம்ம? ஐயோ தூசி வந்துருச்சேன்ட்டு பார்த்து இருப்பான். அப்போ அவன் வேலையை அவன் ஜரூராக செய்கிறான். என்ன செய்கிறான் அவன்? உங்களை எந்த விதமான ஆக்டிவிட்டிக்குள்ளே போக முடியாதபடிக்கு, உங்களை மனமடி உண்டாக்கும்படிக்கு, உங்களை சோர்வு உண்டாக்கும்படிக்கு, முறுமுறுப்பு உண்டாக்கும்படிக்கு அவன் செஞ்சுட்டே இருக்கிறான். அவனுக்கு பதிலடி கொடுக்கும்படிக்கு, அவன் போடுற பாலெல்லாம் பேட் பண்ணிகிட்டே இருக்கும்படிக்கு அவன் மனமடிவு கொடுத்தா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம்? ஒரு சில வசனங்கள் டக்கு டக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள், வாசிங்க பார்க்கலாம். இன்னும் எனக்கு டைம் வரல, இங்கே இது வரல, அதனால் பார்ப்போம். ஸ்தோத்திரம். ரெண்டு சாமுவேல் 18:28 வாசிங்க பார்க்கலாம். கொஞ்சம் வேகமாக. 2 சாமுவேல் 18:28. இல்லை பிரதர், சாரி அது அப்புறம் வாசி. உபாகம் 33:20 வாசிங்க. உபாகம் 33:20 வாசிங்க. உபாகம் 33:20. சாரி, உபாகம் 8:10. காத்தை குறித்து, காத்துக்கு விஸ்தாரமான இடம். யாருக்கு? காத்துக்கு விஸ்தாரமான இடம். அப்படின்னா எதுக்கு நன்றி செலுத்தினா, முதல்ல நன்றி, நமக்கு ஒரு இடம் கொடுத்தாரு, வீடு கொடுத்தாரு, நன்றி. எதுக்கு நன்றி? வீடு கொடுத்தாரு, நன்றி. ரைட்டு. அப்புறம் 1 ராஜாக்கள் 5:7 சாலமோனுக்கு சொல்கிறாரு, சாலமோனுக்கு ஞானமுள்ள குமாரனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வாசிங்க 1 ராஜாக்கள் 5:7 வாசிங்க. இல்லைம்மா, 1 ராஜா பாருங்க, அது போ ஞானமுள்ள குமாரனை பிள்ளைய கொடுத்ததுக்காக என்ன நமக்கு ஸ்தோத்திரம். முதல்ல விஸ்தாரமான இடத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தேசத்தை கொடுத்தார். 8 உபாகம் 8:10 வாசிங்க பார்க்கலாம். அதான் வாசிங்க. நீ சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்திற்காக, எதற்காக? இங்கே தேசம்னு போட்டிருக்கு. நீங்கள் ஏசாயாவில் வாசிங்கன்னா, உன் தேசம் வாழ்க்கைப்படும். என்ன வாழ்க்கைப்படும்? அந்த தேசம்ன்ற அதை யாரை மீன் பண்ணுறாங்க? அதில் யாரை? என்ன உள்ள சொல்லப்போனால் கணவன் மனைவி குடும்பத்தை மீன் பண்ணுது. எதை மீன் பண்ணுது? அதை. இப்போ கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். கர்த்தர் குடும்பத்தை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். வீட்டை கொடுத்தாரு, காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல குமாரனை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். இதெல்லாம் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் எதுக்காக ஸ்தோத்திரம்? இப்போ எடுத்தா ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க பிரதர், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் மண்டே அன்னைக்கு வேலை கிடையாது, வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க. முதல்ல உங்களை தூக்கிடுவோன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் வேதத்தில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு யோபு தான் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், கொடுத்ததும் அவர் தான், எடுக்கிறதும் அவர் தான், எடுத்ததை திரும்ப டபுளாக கொடுக்க போகிறதும், திரும்ப டபுளாக கொடுப்பாரு அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணல. அவன் ஸ்தோத்திரம் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, கொடுத்தது அவர் தான், எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, தேவனை தூஷித்து, இவர் சொல்கிறாரு
என்னடி லூசு மாதிரி? யோபு சொல்றாருப்பா, அவர் தானே கொடுத்தாரு, அவர் தான் எடுத்தார். பாருங்க, இது வரைக்கும் வீட்டை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். குடும்பத்தை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். கையின் பிரயாசம் ஆசீர்வதிச்சாரு, ஸ்தோத்திரம். குமாரனை கொடுத்தாரு, ஸ்தோத்திரம். யோபு தான் சொல்றாரு, கொடுத்ததற்கும் ஸ்தோத்திரம், எடுத்ததற்கும் ஸ்தோத்திரம். அப்போ சில நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில நன்மைகளை தேவன் தடை செய்வதற்காக நன்றி செலுத்துங்க. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. சில நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க, சில ஆசீர்வாதம் எதிர்பார்த்துருப்பீங்க, ஒருவேளை சில திருமண உறவு சம்பந்தங்கள் எதிர்பார்த்துருக்கலாம், ஒரு வீட்டை வாங்கலாம், இடத்த வாங்கலாம் எதிர்பார்த்துருக்கலாம். ஏதோ ஒன்று நன்மையாக வர மாதிரி தெரிஞ்சிருக்கும். தலை கெட்டினது கை கெட்டினது வாய்க்கு எட்டல நம்ம சொல்லுவோம். கை கெட்டினது வாய்க்கு எட்டாதுக்காக அல்லே சொல்ல முடியுமா நம்மளால? புலம்ப ஆரம்பிச்சிடும். வர மாதிரி இருந்துச்சுங்க, நாளைக்கு முடிஞ்சுன்னு நினச்சோங்க, எவன் கண்ணு வச்சானோ, இது பட்டுச்சோ, ஐயோ கிட்ட வந்து முடிக்கலாம், கையெழுத்து போடலாம், வந்துரும்னு நினைக்கும் போது போயிடுச்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, எது தடையாய் தேவன் அனுமதித்தாரோ அந்த தடைகள் நன்மைக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சில சமயத்தில் நமக்கு புரியாது. சில சமயத்தில் தாவீதோட வாழ்க்கையில் வாசிக்கிற நேரம் இல்லைங்க, அப்புறம் நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 25:39 மாத்திரம் வாசிங்க, வசனத்தை மாத்திரம் வாசிங்க. நான் சொல்கிறேன். 1 சாமுவேல் 25:39. வாசி. அடியானுக்கு பொல்லாப்பு செய்யாமபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, நாபால் ஒரு ஆடு மேய்ச்சி ஆடு வளர்த்துட்டு இருக்கிறான். உங்களுக்கு சம்பவம் தெரியும். தாவீது ஒரு நாள் அவனுடைய வேலைக்காரரை 10 பேர் அனுப்பிச்சு, நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கோங்க, 10 பேர் அனுப்பிச்சு போய் நாபால் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், மயிர் கத்திரிக்கிறதுக்காக அங்கே ஆடெல்லாம் இருக்குது, 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி நாபால்கிட்ட போய் கேட்குறான். இந்த 10 பேர்கிட்ட போய் சொல்கிறான், தாவீது சொல்கிறான், நீங்கள் போய் அவனை க்ரீட் பண்ணுங்க, அவனை வாழ்த்துங்க, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு எங்கள் 10 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுங்க, ஏதாச்சும் கொடுங்கன்னு சொல்லி நாபால்கிட்ட போய் கேட்குறான். நாபால் கண்டபடி அவங்கள பேசி திட்டி, இவன்லாம் ஒரு ஆளா, தாவீதெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்கிறான். தாவீது சொல்கிறான், டே உன் மந்தையை நாங்கள் பாதுகாத்தோம், உனக்கு உதவி செஞ்சோம், உனக்கு நன்மை செஞ்சோம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. தாவீதோட வேலைக்காரங்க நாபால் திட்டின திட்டு, கண்டபடி பேசின பேச்செல்லாம் கேட்டு தாவீதுகிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு. தாவீதுக்கு கோபம் வந்த உடனே தாவீது நினச்சா நாபாலை போட்டு தள்ளிடணும். இவனுக்கு போய் நான் உதவி செஞ்சேனே, அவன் பேசுகிறானே, எவனுக்கு உதவி செஞ்சீங்களோ அவன்தான் உங்களுக்கு விரோதமாக பேசும். ஹலோ, யாருக்கு நீங்கள் தூக்கி விடணும்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் பேசுவான். நம்ம கீழே இருக்கும்போது அவன் துள்ளுவான், சீமையை தூசிக்கிறான். தாவீது சொல்றான், சீமையை தூசிக்கிட்டோம், சீமையை தூசிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. நம்மளை சில பேசுவான், இவன்லாம் அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருப்பான், அவன் தான் நம்மளே பேசுவான். யோபு சொல்கிறான், இவனையெல்லாம் என்னோட நாய் வைக்கிற கூண்டுக்குள்ளே கூட வைக்க மாட்டேன், அதை கூட அவனுக்கு வீடாக ரூமாக கொடுக்க மாட்டேன், அவன்லாம் என்னை பேசுவான், அவன் தான் உன்னை பேசுவான், அப்போ தான் உனக்கு உரைக்கும். ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. அவனை வச்சு தான் நம்மளை கர்த்தர் என்ன செய்வார், காயை நகுத்துவார். எவன் சொன்னால் உரைக்குமோ அவனை வச்சு தான் என்ன செய்வார். நம்ம இவன்லாம் அப்படி நினைக்கிறோம் பார்த்தியா, அவன் எல்லாம் தான் பேசுவான். இப்போ நாபால் இப்படி பேசினான் பாருங்க. தாவீது பார்த்தா, கொண்டு போய் அவனை போட்டு தள்ளினு கிளம்பும்போது அதுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற வேலைக்காரன் போய் அபிகாயில்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி வந்தாங்க, தாவீதோட வேலையாட்கள் வந்தாங்க, உங்கள் வீட்டுக்காரர் இருக்கார், அந்த ஆள் லூசு பையன், நாபால்னா பைத்தியக்காரன் அப்படின்னு.
அவன் அவங்கள திட்டி பேசி அனுப்பிச்சு. அபிகாயில் உடனே 200 திராட்சை ரசம், இது வத்தல் எல்லாம் எடுத்துட்டு தாவீதை சந்திக்கும்படி போகிறான். சந்திக்க போயிட்டு சொல்கிறான், அபிகாயில் சொல்கிறா, நீங்கள் அவன் பேசுனதெல்லாம் எடுத்துக்காதீங்க, அவன் பேர் எப்படியோ அப்படியே தான் அவன் என்ன செய்கிறான், அவன் இருக்கிறான். ஃபூலிஷ் பீப்புள், ஸ்டூபிட், அந்த வார்த்தை நாபாலுக்கு வார்த்தை அர்த்தம் ஃபூல், ஸ்டூபிட். அவன் பேர் என்னமோ அதே போல. அதனால் தயவு செய்து என்ன செஞ்சீங்க, அவனை மன்னிச்சிருங்க. இப்போ ராஜா போயிட்டாரு, அபிகாயில் வர பார்த்தா பெரிய ராஜ விருந்து நடக்குதாம். என்ன நடக்குது? வசனம் வாசிச்சு பாருங்க. ராஜ விருந்து நடக்குது. 10 பேருக்கு கொஞ்சம் வத்தல் கொஞ்சம் திராட்சை ரசம் கொடுக்க மாட்டவன் சொன்னவன் மயிர் கத்திரிக்கெல்லாம் ராஜாவின் விருந்தை வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கான்? பழைய சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பிரியாணி சூடு பண்ணி வைக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. ஹலோ, உங்களுக்கு புரியுற பாஷையில் சொல்கிறேன் நான். வேலைக்காரருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ராஜ விருந்து வைக்கிறான். இவன் போய் சொல்கிறா, இந்த மாதிரி போய் தாவீது வந்து உன்னை தாவீது கொல்லணும்னு நினைச்சாரு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவன் என்ன வந்துருச்சு? அப்படிதான் இங்கிலீஷில் போட்டிருக்கு. உடனே பேரலிட்டிக்ஸ் இழுத்துருச்சு. பேச முடியல, வாயை திறக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. 10 நாள் நாபால் செத்துட்டான். இப்போ தாவீது சொல்கிறான், நல்ல வேளை நான் அவனை அடித்து என்ன செய்யலாம சாகலை, நான் கை வைக்காதபடிக்கு கர்த்தர் தடை செய்தார். கர்த்தர் நாமத்திற்கு. உங்களுக்கு விரோதமாக பேசுகிறானா கவலைப்படாதீங்க, பேச முடியாதபடிக்கு கை கால் இழுத்துரும். நான் சொல்ல, நாபாலுக்கு அப்படி தான் ஆச்சு. ஸ்ட்ரோக்குன்னு தான் போட்டிருக்கு இங்கிலீஷில். பேச முடியல, பேசணும்னு சொன்னு நினச்சாலும் அவனால் வாய் என்ன செய்யலை, திறக்க முடியல. இவன் ஒரு வேளை அடிச்சிருந்தானா இவன் அடிச்சிருக்கலாம், தாவீது அடிச்சிருக்கலாம். ஆனால் அடிக்காதபடிக்கு கர்த்தர் தடை செஞ்சார். பார்த்தீங்களா? அடுத்தவனுக்கு தீமை செய்யாதபடிக்கு அவனுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். பார்த்தீங்களா? தடை செய்ததற்காக ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இதுவரை எவ்வளோ நன்மையை பெற்றதற்காக நன்றி செலுத்திருப்பீங்க, கிடைச்சதற்காக நன்றி செலுத்திருப்பீங்க, தடுத்ததற்காக நன்றி செலுத்துங்க. இதெல்லாம் எங்கிட்ட வரலையே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆயக்காரன் பரிசேயன் சொல்கிறான், இந்த ஆயக்காரனை போல் இராதபடினாலும் நம்ம ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்றான். இது மாதிரி பரிசேயன் சொல்கிறான், யாரை போல் இல்லாதனால. அவன் சொல்கிறான், நான் தசமாகம் தரேன், நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்கிறான். இவனை போல் இராதபடினாலுமே நான் அவன் கம்பேர் பண்ணுறான். இப்போ நம்மளை தேவன் தடை செய்தபடினால் நன்றி செலுத்துங்க. இன்னொன்று, சில நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், எலிசா சொல்கிறாரு, என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த தேவன். நடத்துகிற பாதையில் நேர் வழியாய் நடத்தி வந்தபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று, தேவன் நமக்கு சில டிவைன் கனெக்ஷன்ஸை கொடுப்பார். அதாவது தெய்வீக தொடர்புகளை ஏற்படுத்துவார். எப்படி பார்த்தீங்கன்னா வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 25:32 அபிகாயிலை குறித்து சொல்லும் பொழுது வாசிங்க. 1 சாமுவேல் 25:32 உன்னை இன்றைக்கு தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிகாயிலை வந்து தாவீது மீட் பண்ணுவான்னு நினைக்கல. அபிகாயில் தன்னுடைய வாழ்க்கையில் துணையாய் திரும்ப வருவா அப்படின்னு அவன் எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ சொல்கிறான், ஆண்டவர் ஒரு தெய்வீக உறவை ஏற்படுத்த, உன்னை கட் பண்ணி உன்னை கனெக்ட் பண்ணுறார். உங்கள் வாழ்க்கையில் சில சமயத்தில் சிலது உங்களை விட்டு போனால் சந்தோஷப்படுங்க. சிவசங்கரன் சொல்லிட்டு ஏர்செல்லோட ஓனர், 14,000 கோடி அவருக்கு நஷ்டம்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில், ஒரு டிவி வீடியோ இன்டர்வியூவில் வந்து சொல்கிறாரு, அவர் சுவிட்சர்லாந்து போயிருந்தாராமா. சுவிட்சர்லாந்து போனப்போ ஒரு ஷூ கடையில் வந்து அவருடைய ஷூ சைஸ் 9 சைஸு, 8.5 சைஸ் ஷூ அவன் காலில் மாட்டி விட்டானாமா. 8.5 சைஸ் ஷூவை பேசி கீசி விற்று, இவரே பெரிய வியாபாரி, இவன் மண்டையவே கழுவி என்ன பண்ணிட்டான், 8.5 சைஸ் ஷூவை போட்டு விட்டான். அவர் சொல்கிறாரு, அந்த கோபிநாத், கோபி எனக்கு அந்த ஷூவை போட்டு நடக்கவே முடியல, ஐ வாஸ் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள், எனக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஹோட்டலுக்கு வந்தேன், அந்த ஷூவை கழட்டி தூக்கி போட்டேன் பாருங்க, எனக்கு அப்போ தான் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்றாரு. சிலதெல்லாம் நம்ம கையை விட்டு போனால் சந்தோஷம், சிலதெல்லாம் நம்ம காலை விட்டு போனால் சந்தோஷம். காசு போட்டு வாங்கிட்டேன், சுவிட்சர்லாண்டில் வாங்கிட்டு இந்த ஷூவை போட்டு தான் நடப்போம் அப்படின்னு நொண்டி தான் நடந்திருக்கணும். சிலதெல்லாம் உங்களை விட்டு போனதற்காக சந்தோஷம்,
சிலதை தேவன் டிவைன் கனெக்ஷன்ஸை கர்த்தர் உண்டு பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதற்காக சந்தோஷப்படுங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்போது இதெல்லாம் யோசித்து உட்காந்து எழுதுன நீங்கள், இதெல்லாம் கொடுத்தாரு ஸ்தோத்திரம், இதெல்லாம் எடுத்தாரு ஸ்தோத்திரம், இதெல்லாம் தடுத்தாரு இதற்காக ஸ்தோத்திரம், இதெல்லாம் எடுக்காததற்காக ஸ்தோத்திரம். யோபுக்கு எல்லாமே எடுத்தாரு, யாரை மாத்திரம் எடுக்கல? பிசாசுக்கு தெரியும், இந்த அம்மா ஒரு ஆளை வச்ச மவனை உன்னை சுழற்றண்டா அப்படின்னு வச்சுட்டான். யோபு நினைச்ச எல்லாம் எடுத்தியே, இதை என்ன செஞ்சிருக்கலாம்? ஏன் எடுக்கல அப்படின்னா, எதெல்லாம் எடுத்தாரோ ஆண்டவர் எல்லாத்தையும் எப்படி கொடுத்தாராமா? அப்போ இந்த அம்மாவை தூக்கி இருந்தால் என்னத்தை கொடுத்துருக்கணும்? இப்போதான் அவங்களாம் சிரிக்கிறாங்க, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க யார் யாருன்ட்டு. இப்போதான் இதை எடுத்திருந்தா, அதான் ஒருத்தர் சொல்கிறான், மனைவி கல்யாணம் பண்ணி டவுரி வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, என்ன செய்யறதுனே தெரியலைங்க, என்ன செய்யலான் இருக்க? இன்னொரு கல்யாணம் டவுரி வாங்காமல் பண்ணிடலான் இருக்கு அப்படின்னா நான் எழுது. அப்போ தடுத்ததற்காக, கொடுத்ததற்காக, எடுத்ததற்காக, எடுக்காததற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் உட்கார்ந்து நன்றி செலுத்தும் பொழுது உங்கள் இருதயத்தில், உங்கள் மனசில் மனமாற நன்றி வரும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருமே கொடுத்ததுக்கு தான் ஸ்தோத்திரம். கணவனை கொடுத்தாரு, மனைவி கொடுத்தாரு, பிள்ளையை கொடுத்தாரு, வேலையை கொடுத்தாரு, கற்பத்தின் கனியை கொடுத்தாரு, உயிரை கொடுத்தாரு, ப்ரொமோஷன் கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு, ஆலயத்தை கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். இதெல்லாம் சிலதெல்லாம் எடுத்தாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மனநிறைவாக இருக்கும். ஆமென். எதெல்லாம் சிலதெல்லாம் விடணுமோ சிலதெல்லாம் விட்டிங்கன்னா தான் ஆசீர்வாதத்தை பெற முடியும். பிடித்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை பிடிக்க முடியாது. நேரம் இல்லை, நான் இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு, நல்லா கவனிங்க, ரோமர்கள் அந்த நாளில் இஸ்ரேல் மக்களை ஆண்டு கொண்டு இருக்கும்போது யுத்தத்துக்கு போவாங்க. சிலவங்களை கைதிகளாக கொண்டு வருவாங்க. அப்போ கைதிகளை பின்னாடி வருவாங்க, வெற்றி பெற்ற வீரர்கள் முன்னாடி வருவாங்க. முன்னாடி வரும்போது பார்த்தா அந்த ஊரில் வரவங்களுக்கு வரவேற்பு இருக்கும், சில புகைகளை போட்டு வாசனை திறனை போட்டு வரவேற்பாங்க. இந்த வெற்றி பெற்றவங்களுக்கு அந்த வாசனை பார்க்கும் பொழுது ஜீவ வாசனையாக இருக்கும். ஆனால் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டு அடிமையாக வரவங்களுக்கு அதே அந்த புகை, அந்த ஸ்மெல்லு மரண வாசனையாக இருக்கும். இப்போ சொல்கிறார், கிறிஸ்துவை எங்களுக்கு எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எங்கே வெற்றி சிறந்தார் அப்படின்னா சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதை வெற்றி சிறந்தார்? பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். ஆகையால் அவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் இங்கேருந்து புறப்படும் பொழுது உங்கள் தரித்திரங்கள் மாறும், உங்கள் வியாதி மாறும், உங்கள் பலவீனம் மாறும், உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். ஏற்கனவே மன்னிச்சிருக்கிறாரு தெரியாமல், அதே என்ன செய்வார்? தேவன் மன்னிப்பார். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். சிலுவையில் சாத்தானின் தலையை நசுக்கின கர்த்தர், அந்த சிலுவையில் வெற்றி சிறந்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஜெயத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த கடமைப்பட்டால் அவன் மனப்பூர்வமாய் செலுத்த கடவன். ஆண்டவருக்கென்று கொடுக்கிறவன் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், எந்திரிச்சிக்கலாமா? ஜாம் பண்ணுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உங்கள் பலிகளை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.